அடுத்த 5 ஆண்டுகளில் ஒரு சவரன் தங்கம் விலை எவ்வளவு இருக்கும் தெரியுமா? ஜெர்மன் வங்கியின் பகீர் அறிக்கை. உலக சந்தையில போன அக்டோபர் மாசத்துல இருந்து ஜனவரி மாசம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தங்கம் விலை ஒவ்வொரு வரலாற்று உச்சபட்ச விலையை எட்டுச்சு. ஜனவரி மாசத்துக்கு பின்னாடி தங்கம் விலை குறைஞ்சது. இந்த 3 மாசங்களா தங்கம் விலை திருத்தத்துல இருக்கு. ஜனவரி மாச கடைசியில வரலாற்று உச்சபட்ச விலையை எட்டின தங்கம் அதுக்கு பின்னாடி படிப்படியா சரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட வரம்புக்குள்ளேயே ஏறுறதும் இறங்குறதுமா இருக்குது. உலக சந்தையில தங்கத்தோட விலையில ஏற்பட்ட தாக்கம் இந்திய சந்தையிலயும் வலுவா எதிரொலிச்சது. சென்னையில போன ஜனவரி 29ஆம் தேதி அன்னைக்கு ஒரு சவரன் ஆபரண தங்கத்தோட விலை ரூ. 1,34,000 அப்படிங்கிற உச்சபட்ச விலையை எட்டுச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி தங்கத்தோட விலை படிப்படியா சரிஞ்சுது. பிப்ரவரியில ஆரம்பிச்சு ஏப்ரல் 30 வரையிலான இந்த 3 மாத அளவுல தங்கத்தோட விலை ரூ. 1,20,000 ஏறதும் இறங்குறதுமா இருந்துட்டு வருது. இந்த 3 மாத கால விலை திருத்தத்துக்கு பின்னாடி மறுபடியும் தங்கம் விலை உயரத் தொடங்கும் அப்படின்னு நிபுணர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில உலகத்தோட முன்னணி வங்கி தங்கத்தோட விலை அடுத்த 5 வருஷங்கள்ல கிட்டத்தட்ட 80% வரைக்கும் உயரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. ஜெர்மனியோட முன்னணி முதலீட்டு வங்கியான டஸ்டி பேங்க் உலக அளவுல அடுத்த 5 வருஷங்கள்ல தங்கத்தோட விலை $8,000 அப்படிங்கிற அளவை கடக்கும் அப்படின்னு கணிப்பு வெளியிட்டு இருக்கு. இன்னைக்கு தினம் உலக சந்தையில ஒரு அவுன்ஸ் தங்கத்தோட விலை $4,600 இருக்குது. அதை விட கிட்டத்தட்ட 80% கூடுதலா தங்கத்தோட விலை உயரும் அப்படின்னு இந்த வங்கி கணிப்பு வெளியிட்டிருக்கு. அடுத்த 5 வருஷங்கள்ல பல்வேறு நாடுகள்ல மத்திய வங்கிகளோட வசம் இருக்கக்கூடிய தங்கத்தோட இருப்பு 30% இருந்து 40% உயர்த்தப்படும். அதாவது மத்திய வங்கிகள் இன்னும் அதிகமான தங்கத்தை வாங்கி வைக்கும். இதனால சந்தையில டிமாண்ட் உருவாகி தங்கத்தோட விலை உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளோட பொருளாதார தடைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு தங்கம் தான் ஒரே பாதுகாப்பு அப்படின்னு வளரும் நாடுகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க அதிகமா தங்கத்தை வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 2008வது வருஷம் ஏற்பட்ட நிதி நெருக்கடிக்கு பின்னாடி மத்திய வங்கிகள் 225 மில்லியன் அவுன்ஸ் தங்கத்தை கூடுதலா வாங்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு நாடுகளோட மத்திய வங்கிகள் வசம் இருக்கக்கூடிய அமெரிக்க டாலரோட இருப்பு 60% இருந்து 40% குறைஞ்சிருக்கு. மத்திய வங்கிகள் அமெரிக்க டாலரை குறைச்சிட்டு அதிகமா தங்கத்தை வாங்கி சேமிக்க தொடங்கி இருக்கிறதா இந்த வங்கியோட அறிக்கை குறிப்பிடுது. முன்னாடி எல்லாம் சீனா, ரஷ்யா, இந்தியா, துருக்கி மாதிரியான நாடுகளோட வங்கிகள் தான் அதிகமா தங்கத்தை வாங்கும். ஆனா இப்போ கஜகஸ்தான், சவுதி, கத்தார் மாதிரியான நாடுகளும் போட்டி போட்டுக்கிட்டு தங்கத்தை வாங்கி இருப்பு வைக்கிறாங்க அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கு. டாலருக்கு மாற்றான ஒரு ஆயுதமா உலக நாடுகள் தங்கத்தை பயன்படுத்துறதுக்கு ரெடி ஆயிட்டு வருது. அதனால அடுத்த 5 வருஷங்கள்ல தங்கத்தோட விலை உயரும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இருக்கக்கூடிய விலையிலிருந்து கிட்டத்தட்ட 80% வரைக்கும் தங்கத்தோட விலை உயரும் அப்படிங்கிறது தான் இந்த வங்கி வெளியிடக்கூடிய கணிப்பு. அப்படி பார்க்கறப்போ சென்னையில இன்னைக்கு தினம் 1 கிராம் ஆபரண தங்கம் ரூ. 13,900 விற்கப்படுது. ஆபரண தங்கத்தோட விலை இப்ப இருக்கக்கூடிய விலையிலிருந்து 80% உயருது அப்படின்னா 1 கிராமோட விலை ரூ. 25,000 அப்படிங்கிற அளவை எட்டும். 1 கிராமோட விலையே ரூ. 25,000 அப்படின்னா ஒரு சவரன் தங்கத்தோட விலை நிச்சயமா ரூ. 2,00,000 அப்படிங்கிற உச்சபட்ச விலைய தொட வாய்ப்பிருக்கு.